தமிழன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. அதெல்லாம் வெறும் வாய்ச்சொல் கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் உலகெங்கும் கொட்டி கிடக்கின்றன. அதில் ஒரு அதிசயமான விஷயம் ஏன தெரியுமா? உலகிலேயே பெரிய கோவில் தமிழனால் கட்டப்பட்டது. அதுவும் பல அதிசயங்கள் நிறைந்தது. சூரியவர்மன் எனும் மன்னரால் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான கற்கோவில் தான் இது. சூரிய பகவானால் விஷ்ணுவை கொண்டாடப்படும் ஒரு கோவிலாகவும் இருக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது புத்தர் கோவிலாக மாற்றப்பட்டது. ஆனால் தற்போது கோவிலின் மைய பகுதியில் கோபுரத்தின் கீழ் இருப்பது புத்தரின் சிலைதான். உலகிலேயே மிகப்பெரிய கோவில் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக எல்லோரிடமும் கேட்டால் கோவில் என்றாலே முதலில் சிவன் பெயரையோ அல்லது விஷ்ணுவின் பெயரையோ தான் சொல்வார்கள். ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த கோவில் கம்போடியாவில் இருக்கின்ற அங்கோர் வாட் கோவில். இங்கு சென்று சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் மிகச் சிறப்பான விஷயம். அதை கோல்டன் சன்ரைஸ் என்று அழைப்பார்கள். தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள் நுழைய முடியும். இந்த அகழியை சுற்றித்தான் கோவில் அமைய பெற்றிருக்கிறது. சூரிய பகவானின் கோவில் என்பதால் அதிகாலையிலேயே சூரியன் உதித்து விடுகிறது. அது என்ன, இந்த கோவிலின் பெயரே வித்தியாசமாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கோர் வாட் என்பது கேமர் மொழி சொல். அங்கோர் என்றால் நகரம் என்றும், வாட் என்றால் கோயில் என்றும் பொருள். அதாவது கோயில் நகரம் என்று அதை பொருள் கொள்ளலாம். 7 எனும் எண் இறைவனை அடைவதற்கான சூட்சமம் நிறைந்த எண்ணாக கருதப்படுவதால் மன்னர் நுழையும் நுழைவு வாயிலுக்கு 200 மீட்டர் தொலைவில் 7 தலைநாகத்தின் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் பல இடங்களில் பரமேஸ்வரன் போன்ற சிவநாமங்களும் சிவ மந்திரங்களும் தான் ஓதப்படுகின்றன. இவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலின் பரப்பளவு எவ்வளவு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த அங்கோர் வாட் கோவிலின் மொத்த பரப்பளவு 162.6 ஏக்கர், அதாவது 402 ஏக்கர். இத்தனை அதிசயங்கள் நிறைந்த உலகின் மிகப்பெரிய அங்கோர் வாட் கோவிலை தமிழன் தான் கட்டினான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வோம்.